யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில காரிய சித்தி கண்டிப்பாய் வரும். எந்த காரியத்தை செய்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன். இந்த மாலை வேளையிலும் கூட ஒருவேளை எனக்கு தேவ சித்தமே தெரியலை, என்ன நடக்கும்னு தெரியலை அப்படின்னு சொல்வீங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, என் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒருவேளை நீங்கள் திருமணத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பீர்கள், எனக்கு சரியான வரன் எது என்று சொல்லி தெரியவில்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை திகைத்து போய் இருப்பீர்களானால், அன்றைக்கு எலியேசர் செய்தது போல இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது, ஆண்டவரே என் காரியத்தை சித்திக்க பண்ணும் என்று சொல்வது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் சரியான துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறவரே, நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறவரே, நல்ல வேலையில் வைக்கிறவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நமக்குள்ளாய் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்காமலும் ஒரு அலசடி இல்லாமலும் அதுவா இதுவா என்று நோக்காமலும் இதுதான் சரியானது என்று சொல்லி நம்முடைய இருதயம் சமாதானப்படும் பாருங்க, அதுதாங்க தேவ சித்தம். ஆமென். ஹல்லேலூயா.